Ladies and gentlemen, the founder of the number one company in India today, in its industry. Let's give him a big hand. What an awe-inspiring story. They say stories inspire, they say stories transform, they say stories educate. This went over and above all of that. A story of a man who started from scratch with absolutely nothing and has reached the pinnacle. And some of the, one of the two words that he used most during his speech was, "What next?" What next? What next? So now, ladies and gentlemen, it is a pleasure to have him here to listen to his story. And also, this is a chance for you all to ask questions. We can question the man about how he did what he's done. Questions are invited. Please tell your name. My name is Imtiaz Basha. Can I speak in Tamil? பேசலாமே. சார், நானும் வண்ணாரப்பேட்டில் தான் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் வண்ணாரப்பேட்டில் தான் இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட்டை பற்றி சொன்னீங்க. அதில் வந்து உங்கள் அப்பீரியன்ஸும் உங்களோட அந்த அந்த ஏரியா அது ஏதாவது அடிபட்டுச்சா நீங்கள் க்ரோ ஆகும்போது? நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், கடவுள் அனுகிரகம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இது இப்போவும் இருக்குது, இன்ஷால்லா ஃப்யூச்சர்லேயும் இருக்கும். அப்பியரன்ஸ் வந்து கடவுள் நம்மளை வந்து நல்லா தான் படிச்சிருக்கான். வெள்ளையாக இருக்கிறதே வந்து அந்த ஒரு பெரிய இது. ஏன்னா அது நான் ரேசிசம்லாம் சொல்ல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது என்ன ஒரு மைனஸ் பாயிண்டாக நினைக்கிறீங்க? அப்பியரன்ஸ்ன்றது விஷயம் கிடையாது, நாலேஜ் தான் மெயின். அண்ட் அப்பியரன்ஸும் நல்லா தான் இருக்குன்றதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்தது. பட் மைண்டட், நாலேஜ் அண்ட் டெடிக்கேஷன் இதுதான் முக்கியமே தவிர அப்பியரன்ஸ் ஒரு விஷயம் கிடையாது தம்பி. தேங்க்ஸ் சார். கேள்வி ஈஸியாக கேட்டலாம், பதில் சொல்கிறதா கஷ்டப்படணும். நார்மலாக அந்த திருவிளையாடலில் கேட்ட மாதிரி கேள்விகளை நீ கேட்கின்றையா இல்லை நான் கேட்கட்டுமா? கேள்வி தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாதுன்னு. நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி ஒரே செகண்டில் நான் யோசித்து பதில் சொல்லணும். ட்ரை பண்ணுறேன், கேளுங்க. It's going to be a very kind question. A lot of people give up, right? And that not giving up is more important. So how does one little develop? louder please. What I'm trying to ask is, a lot of people give up. They want to try something, they try certain things, it doesn't work, and then they give up. And some people give up in a way that they never restart. So how important it is for a person to not give up, and how can one develop that attitude? I think this is the first point. Second point, I think I've told you that whichever the line you select, you have to keep on constantly, continuously, you need to work. Results will come in days, in years, it will take a decade also. But generally people want immediate. இப்போ ராமசாமி இப்போவே ஆகணும் எல்லாம் அப்படின்றதுனால வந்து இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எதுவுமே ஈஸி இல்லை இல்லையா? இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் வந்து லெஸ் தென் 5% பீப்புள் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க வேர்ல்டில். ஸோ கிவ் அப் நம்மளாக பண்ணுறது தான். நம்மளாக வந்து அது வந்து விடாமுயற்சியில் பண்ணோம். விடாமுயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே நம்ம தமிழில் சொல்லியிருக்காங்க. எதுவுமே வெளில போய் பார்க்க வேண்டியதில்லை. ஸோ விடாமல் ஒரு வேலை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வரும், சக்ஸஸ் ஆவீங்க. அண்டு ஏன் எல்லாரும் விட்டுறாங்க அப்படின்றதுனா, இருக்கே நல்லா தானே இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து தாண்டி மேலே வர்றவன் தான் வெற்றி பெறுவான். Move out of the comfort zone. Middle rows. Sir, Any questions? sir, my name is Syed Fahim, and my question is, you said you have seen your Mark King image in Kashmir, and it was the brightest moment and it was the happiest moment for you. Can you tell me what was the saddest moment of your life and how you came over it? சார், ஆக்சுவலி ஹாப்பினஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும்போது நான் வந்து ஒரு ஸ்டேஜில் போன பாருங்க, சேடஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறது தான் வந்து நிறைய இருக்குது. நானே இப்போ சொன்னேன், ஒரு சுச்சுவேஷனில் வந்து எனக்கு திருப்பி வந்து இழுக்கும், புல் பண்ணோம், எல்லாரும் இது பண்ணுவாங்க. சேடஸ்ட் விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த கொரோனாவில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. காசு ஒரு பெரிய விஷயமாவே தெரில இன்னைக்கு. நானும் வந்து ஆல்மோஸ்ட் போயிட்டேன். என்ன நம்பின எங்கள் மாமாவும் இறந்துட்டாரு. ஸோ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணிட்டாங்க. தட் வாஸ் மோஸ்ட் ஒரு நம்ம அந்த
ஊர்லாம் சுற்றிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு ஒரு 2 மாதம் வீட்டில் இருங்க அப்படின்னு சொன்னது என்னை பிடிச்சி வைக்கிறதே வந்து ஒரு தட் வாஸ் மை சேடஸ்ட் டைம். அண்ட் லிஸ்னிங் டு மெனி டெத்ஸ், நிறைய பேர் கஷ்டப்படுறது இதெல்லாம் பார்த்தது, தட் வாஸ் மை ஐ திங்க் ஐ ஷுட் சே தட் இஸ் ஏன்னா பிஸ்னஸில் வந்து ஏற்றம் தாழ்வும் லைஃப்பில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். பர்சனலாக உயிர் போகிறது, மனுஷங்கள் கஷ்டப்படுறது, இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தருணம். Thank you. Hello sir, this is Dr. Jaffer from New College. I'm also one of the chief guests for your Padichadan Pass. Hope you remember. Sir, I have 2 questions for you. Sir, in today's scenario, students are in very low background, that is economical background. For such a kind of students, what is your final message, number 1? Secondly, when you reach the peak, that is your higher position, what you wanted to say for them? What is the message for them? Thank you, sir. நார்மலாக வந்து இன்னைக்கு பசங்க வந்து என்ன படித்து கொடுக்குறாங்களோ அது படித்தா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஏன்னா வாட்ஸ்அப், யூடியூப் இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்றதுனால வந்து இன்வால்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி யார் ஒருத்தன் வந்து சீரியஸாக படிக்கிறானோ, யார் வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறானோ, கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்க தான் செய்யுது. நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ படி, அதுக்கு என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் வந்து நான் முதல்வனில் இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க, நாங்களும் இருக்கோம், ஹெல்ப் பண்ணுவோம். ஒராக்கிள் 25,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா கொடுத்து தான் கற்றுக்கணும், அப்போ தான் சர்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குது. இப்போ மைக்ரோசாஃப்ட் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குது. ஸோ பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜாஸ்தியாக தவிர அவங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நம்மளாம் வாழும்போது வந்து அந்த கஷ்டம் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் படித்தா தான் பாஸில் நீங்கள் ஒரு மெயின் ஸ்பீக்கராக இருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் மை இன்வைட். வந்தவுடனே எதுவுமே கேட்காம டக்குன்னு வந்தார். சார் வந்து நியூ காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். படித்தா தான் பாஸ் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நான் பண்ணும்போது நல்ல ஸ்பீச் கொடுத்தாரு, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். தேங்க்யூ சார். சார், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது காமர்ஸ் குரூப் வந்து ஆக்சிடெண்ட்டாக உங்களுக்கு எடுக்க தெரியாமல் அது எடுத்ததாக சொன்னீங்க. இப்போது வேறு ஏதாச்சும் மேலே எடுத்து படிக்கணும்னா என்ன படிச்சிருப்பீங்க? எனக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அதான் நான் படிக்கணும்னு ஒரு டிசிஷன்னு நானாக செலக்ட் பண்ணல, அவராக கொடுத்தது. இதுலேயே நான் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். லேட்டஸ்ட்டாக நீ கேட்டேன்றதுனால நான் சொல்கிறேன். இப்போது வந்து நான் டாக்டரேட் ஃபார் ஜெனடிக் ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்க்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். 2 years கோர்ஸு. இன்ஷால்லா அதுவும் நான் படிப்பேன். ஸோ இதுதான். Good afternoon, sir. I'm Afifa. So as you have been in this field for a very long time, this is my question. Nowadays, many people use the term entrepreneurship and businessman interchangeably. Can you share your insights? What sets entrepreneurship apart from businessman? நல்ல கொஸ்டின், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்னு இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். பிஸ்னஸ் அப்படின்னம்மா எல்லாமே வாங்கி விற்கிறது, ஒரு விஷயத்தை ஒரு கொள்முதல் பண்ணி அது வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பிஸ்னஸ். ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுவாங்க. பெட்டி கடையிலேருந்து எல்லாம் பிஸ்னஸ்ன்றது வந்து காமர்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், அஞ்சு லெவல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ ட்ரேடு. ஸோ ஜென்ரலாக நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது வந்து எல்லாரும் பண்ணுறது. என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா பிஸ்னஸை விட நார்மலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணி ஆல் இண்டியா லெவலில் பண்ணி அதோட கொஞ்சம், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், தேர்ட் லெவலும் இருக்குமா, அது வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்மளே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி உலகத்துக்கு ஃபுல்லாக நம்ம செல்ஃப் கன்சம்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி அண்ட் டு த வேர்ல்டு, அது வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஸோ நீ ஒரு இண்டஸ்ட்ரிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட ஒர்க் பண்ணுமா, இன்ஷால்லா வந்துடுவேன். ஹாய் சார். ஹாய். நீங்கள் ரொம்ப நல்ல சேல்ஸ் பர்சன் மட்டும் எனக்கு தெரியுது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா கம்ப்ளீட்டாக. ஈவன் உங்கள் மேரேஜில் கூட நீங்கள் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டீங்க சப் ரெஜிஸ்டரோட டாக்டர்னு. நியூஸ் பேப்பர்லலாம் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைம்லலாம் ஐ மீன் இப்போ கூட ஒரு 7% ஒரு கார் வச்சுருந்தாலே நம்ம இந்தியாவில் 7% ரிச்
ரிச்சில் ஆயிடுறோம். நீங்கள் அப்போவே வந்து அன்அனிஸ்டி சப் ரிஜிஸ்டரோட டாக்டரை நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்த்தை நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த டைமில் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ரைட். முன்னாடி வந்து சப்ளை செயின் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, இப்போ சப்ளை செயின் ஈஸியாகிடுச்சு. இல்லை கொஸ்டின் சரியாக புரியல எனக்கு. ஐ மீன் முன்னாடி வந்து நம்ம ஒரு பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளே மதுரைக்கு போகணும், நியூ டெல்லி போகணும். இப்போ வந்து ஆர்கானிக்காக நம்மளால் பண்ண முடியுது. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சேல்ஸ் அட்வைஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி சேல்ஸில் வந்து. மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அப்போல்லாம் பஸ் ஏறி நான் வந்து சங்ககிரி, ஈரோடு, எல்லாம் அந்த சின்ன 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 ஊருக்கு வந்து நான் தான் போனோம். அன்றைக்கி வந்து மொபைல் கிடையாது, அதுக்கப்புறம் பேஜர் வந்தது. தென் இன்றைக்கி வந்து மொபைல் இருக்குது, கூகுள் போட்டு எங்கே வேணாலும் போகலாம். அண்டு சாட் ஜிபிடி வந்துச்சு. என்ன பண்ணோம், யார் அதில் கஸ்டமரு, டார்கெட் கஸ்டமர் யார், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈஸி ஆகிடுச்சு. இன்றைக்கி டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, பொருளாதாரமும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி வந்து பல மடங்கு டெவலப் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைனும் போயிட்டுருக்கு, ஆஃப்லைனும் போயிட்டுருக்கு, டிஸ்ட்ரிபியூஷனும் போயிட்டுருக்கு, ஹோல்சேலும் போயிட்டுருக்கு, எல்லாமே. ஸோ இன்றைக்கி பார்க்குறச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. மார்க்கெட்டிங் வந்து முதல்ல ஒரே ஒரு ஸ்டைல் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் இருக்கும். இப்போது பேரலாக நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துச்சு, நிறைய அப்ரோச்சஸ் வந்துச்சு. ஸோ க்ரோத்தும் நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த செல்ஃப் கன்சம்ஷன், இந்தியாவோட கன்சம்ஷனும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் கொஸ்டின் வந்து அன்றைக்கி ஒரே ஒரு லைன் இருந்தது, இன்றைக்கி பல லைன்கள், பல விதத்தில் நம்ம வந்து மார்க்கெட்டிங் அப்ரோச் பண்ணலாம். இன்னொரு விஷயம், மார்க்கெட்டிங் தெரிஞ்சவனுக்கு எது கொடுத்தாலும் விற்பான், எதில் போனாலும் விற்பான். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுங்க. டூல்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது, ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்கள், வில் சக்சீட். தேங்க்யூ. Thank you for those questions. Now, usually it is very easy to answer, but not many of us like questioning people. Not many of us like questions, asking questions. Today, so many of you ask questions. And what Teams ACL, with this wonderful lady at the helm, has decided is to honor the people who ask questions. So all those who ask questions, can you please come up on stage? This beautiful library, this beautiful setup has a wonderful team behind it. And there is this one lady who is an immense, she is a force behind this library, Dr. Kamachi. Ma'am, please come, and along with Masood Khan sir, please honor. Sir, it is a question for me, and as well a big question for the generation who have been sitting over there. You have faced many distractions in your life, and today's distractions are more heavier than what you have faced. How should we come out of this? Please explain. ஒன்றுமே இல்லைங்க, ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். It was easier then, sometime back, 15 years, 10 years, 20 years back. Now it is very tough to come out with what we have been facing. சார் டஃப்னா டஃப்பு தான் சார், ஈஸினா ஈஸி தான் சார். நம்ம கிட்ட தான் சார் இருக்குது, மனசு தான் சார். இன்ஃபேக்ட் நீங்கள் டஃப்னு சொல்கிறது எனக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னேன். அந்த பையன் கேட்கும்போது இது இன்றைக்கி வந்து கண்ணாவிலான ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கே திரும்பினாலும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எனக்கு தெரியுது. நீங்கள் டஃப்ன்றீங்க. ப்ளீஸ் சேஞ்ச் யோர் மைண்ட். Tough is selecting is tough. என்ன சார்? Lot of opportunities, selecting is tough. ஆமாம், நீங்கள் ஒன்று எடுங்க சார். ஒன்று எடுத்தால் நீங்கள் ராஜா ஆகிடலாம். நீங்கள் எதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ன்றது நிறைய இதில். இப்போது கல்யாணம் கூட ஒரு பொண்ணு தான் பண்ணோம். அது மாதிரி ஒரே ஒரு தொழில் தான் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக ராஜா ஆகிடலாம், டவுட்டு கிடையாது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் சார் செய்யும், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் அதெல்லாம் மீண்டு வர்றவன் தான் வந்து வெற்றி பெறுவான். அதுவும் நான் ஆன்சர் பண்ணேன். இன்றைக்கி இட் இஸ் நாட் டிஸ்ட்ராக்ஷன். செய்யாதவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன், தெரிஞ்சவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ.
behalf of ACL, we would like to honor our resource person of today for giving his time, telling us his story, and inspiring all of us here today. Thank you so much. The Chief Librarian and Information Officer will now propose the vote of thanks. And just before she proposes the vote of thanks, the next EN talk will be on the 2nd of December. We will let you know the speaker. He's Lieutenant General Arun. And after that, on the 12th, 12th or 13th, we will have one Mr. Murari, P. Murari. He was the Secretary to President of India. So we have a line of speakers here for you to listen to, for you to get inspired by. Please do come. Thank you so very much. அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்ககம், பள்ளிக்கல்வித்துறை, அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக இன்று நம்மிடையே மிக அருமையாக, மிக ரொம்ப தெளிவாக, எளிமையாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் இமேஜ் ஸ்டார் பிரைவேட் லிமிடெட் அண்ட் மிஸ்டர் மசூத் அகமது கான் சார் அவர்களே, உங்களுடைய உரைக்கு மிக்க நன்றி. இன்று வந்திருக்கக்கூடிய அவர் நிறுவனத்தை சேர்ந்த அத்தனை employees, the students from various schools and universities, then அவருடைய நண்பர்கள், ப்ளஸ் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கல்வி தொலைக்காட்சி, ப்ளஸ் இதை அமர்த்தி இருந்திருக்கக்கூடிய நம்ம டாக்டர் நீனா காயத்ரி மேடம் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி சாருடைய ஸ்பீச்சு ரொம்ப தெளிவாக உண்மை, உழைப்பு, உயர்வு, வாய்மையே வெல்லும், நேர்மை, தென் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கடைசியில் நம்ம கடவுள்கிட்ட போகும்போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை ஒரு சோஷியல் ஒர்க்கராக மாற்றின அந்த டைம். இட்ஸ் ரியலி அமேசிங் சார். இட்ஸ் வெரி கிளாரிட்டி இன் யுவர் தாட் அண்ட் யுவர் வே ஆஃப் strategy in everything. You are very clear in your work. It's really a very good motivation for youngsters. அடுத்த தலைமுறை ஒரு பிஸ்னஸ்மேனுக்கோ, ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப்க்கோ, ஒரு லேர்னருக்கோ உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிறது. இட்ஸ் வெரி குட். நல்ல ஒரு வண்டர்ஃபுல் ஸ்பீச். சேம் வே லைஃப் லாங் லேர்னிங் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கலாம். தென் கம்ஃபர்ட் ஜோன் வந்து தாண்டினா மட்டும்தான் நம்மளால் நிஜமாக சாதிக்க முடியும். ப்ளஸ் எல்லாத்துலேயுமே ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு ஹானஸ்டி இருக்கணும். ஸோ எப்போவுமே ஹானஸ்ட்டாக இருந்தால் வி வில் சக்சீட். இட்ஸ் ரியல் ட்ரூத். கடவுள் நிச்சயமாக இருப்பார். சார் சொன்னாங்க லாஜிக் ஃபெயில்ஸ், மேஜிக் ஒர்க்ஸ் அப்படின்னு. தென் நேர்மையாக இருந்தால் லாஜிக் நெவர் ஃபெயில்ஸ். கரெக்டாக அது சரியாக போகும். மோரோவர் நம்மளுடைய காட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் வேரியஸ் ஃபார்ம்ஸ், அஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், அஸ் அ பேரண்ட், அஸ் அ ஒய்ஃப், யாரோ ஒரு ஃபார்மில் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆடியன்ஸ் அண்ட் த ஸ்பீக்கர். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Kamakshi ma'am. Today we have some special guests with us. A very important person in the education sector of Tamil Nadu, Mr. Naimur sir, Dr. Naimur sir, and Shaheen ma'am. Thank you so much for coming here. And we will sing the national anthem, and after that you could take some pictures with the special person that we have today. So this would be a memory. Okay. Anna Centenary Library has a wonderful, very talented person. Valli Naigam sir, please come on stage. All of you should not miss that a very important place in the library. As soon as you enter the library, opposite that, the entrance is a beautiful place. I'm not going to tell you what it is. I want you to go in and see the place and experience the feeling yourself. The person behind that place is this man. He is an artist. And today, I think he must have taken 3 minutes or 5 minutes, I don't know. He has drawn this beautiful portrait of our Masood Khan sir. Sir, please come and take it from here.